தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜூன் 9 செவ்வாய்க்கிழமை சரியாக மாலை 5:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். தமிழகம் மற்றும் புதுவையில் மற்றும் கேரள பகுதிகளில், குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கேரள பகுதிகளின் பரவலான பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவை நாம் அந்த 6-7-8 காலகட்டங்கள் குறிப்பிட்டிருந்த நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் பல்வேறு பகுதிகளிலையும் பார்த்திங்கன்னா ஒரு தீவிர மழைப்பொழிவாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அடுத்தடுத்த மணி நேரங்களில் அப்படின்னும் சொல்லியிருக்கோம். இப்போது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு என்னால் அறிக்கை வழங்க முடியல. இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலை, இந்த தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலை தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழையை குறைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இப்போ வரக்கூடிய நாட்களில் இந்த வெப்பச்சலன இடிமழை என்பது பல்வேறு மாவட்டங்கள்லையும் கொடுக்க போகிறது. அடுத்த ஒரு 5 தினங்களுக்கு இந்த வானிலை அமைப்பு இருக்க போகிறது. இந்த வானிலை அமைப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த அறிக்கையில் கண்டிப்பாக முழுமையாக பார்க்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது வட மாவட்டங்கள் ஆங்காங்கே, இது சென்னை உட்பட இந்த இருக்கக்கூடிய அந்த வட உள் மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாலும் சரி, கர்நாடக ஆந்திர எல்லையோர பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழைப்பொழிவு என்பது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். ஏன்னா கேரள பகுதிகளில் மழைப்பொழிவு தற்போது கொடுத்து வரக்கூடிய அந்த தாக்கம் என்பது மேற்கு சரிவுகளில் கண்டிப்பாக இருக்கும். இது அடுத்தடுத்த மணி நேரங்களில் இப்போ இருக்க தீவிரத்தை காட்டிலும் சற்றே குறைந்த பரப்பில், அதாவது கேரள பகுதிகளில் அந்த மழைப்பொழிவின் தீவிரம் என்பது குறையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ அந்த வாய்ப்பு நமக்கு தமிழகத்தில் எப்படி ஏற்படும்னா, நம்ம பகுதிக்கு ஒரு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைகிறது. தமிழ்நாட்டிற்கு சில பகுதிகளில் மாலை இரவு இடிமழையாக அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் இருந்தாலும் அந்த தீவிரம் என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே வேளையில் நமக்கு இந்த மழைப்பொழிவு என்பது வடமேற்கு காற்றாக இது உள்நுழைய போகிறது. தரைவழியிலிருந்து வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவக்காற்றின் அந்த தாக்கம் என்பது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலையும், வட மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோரம் குறிப்பாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும், திருவள்ளூர் தொடங்கி சென்னை உள்ளிட்ட ஆங்காங்கே அந்த பகுதிகளிலையும், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள், திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், ஈரோடு இந்த ஒரு சோன்ஸ்லேயே ஆங்காங்கே, மத்திய தமிழகமாக இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, அந்த சரிவு, விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகள், கடலூர், இப்படி பார்த்திங்கன்னா தெற்கு அரியலூர், பெரம்பலூர் என இப்படி பல்வேறு பகுதிகளில் வட மாவட்டங்களில் ஆங்காங்கே டெல்டாவிற்கும் கனமழை காத்திருக்கிறது. தெற்கு காற்றின் உள்ளீடாக ஏறக்கூடிய ஒரு அமைப்பு, மேற்கு காற்றோடு சந்திப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, நிசப்தமாக ஏறக்கூடிய அந்த கிழக்கு காற்றின் அலைவுகள் என்பது நமக்கு மழைப்பொழிவை தென் மாவட்டத்தின் பகுதிகளில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்றைக்கு 2 நாளுக்கு முன்பு நம்ம அறிக்கை கொடுத்த அந்த வேளையில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தின் கீரனூர் பகுதிகளெலாம் நல்ல மழைப்பொழிவை பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால், ஆனால் நேற்றைக்கெல்லாம் கொடுக்க முடியல. நம்ம அந்த அறிக்கை கொடுத்துருந்தோம். எப்போ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் தெற்கு காற்றின் ஏறும் பொழுது அது ஒரு நிசப்தமாக ஏறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது மேற்கு காற்றோடு இணைவை பெற்று கிழக்கு காற்றில் சந்திப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தால், குறிப்பாக இந்த புதுக்கோட்டை, சிவகங்கை இணைவிடம் பகுதியில் ஓரிரு இடங்களில் அங்கே அமையப்பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கு தேதி 9, 10, 11, 12, 13, 14 இந்த காலகட்டங்களில் தமிழகத்தின் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் உள் தமிழகம் மற்றும் வட மாவட்டங்கள், அதாவது வட உள்பகுதிகள், வட கடலோரத்திற்கும் ஆங்காங்கே சென்னை உட்பட திருவள்ளூர் போன்ற பகுதிகள், செங்கல்பட்டாக இருந்தாலும் சரி, ஆங்காங்கே காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, ஆங்காங்கே ஒதுக்கி இந்த மாலை இரவு இடிமழை சற்று தீவிரமாக டெல்டாவின் தெற்கு பகுதிகளுக்கு ஓரிரு நாட்கள் அமையப்பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. டெல்டா மாவட்டத்தின் தென்பகுதிகள், அதனை ஒட்டி உள்புற பகுதிகள்னு சொல்லலாம், தஞ்சை, திருவாரூர் போன்ற மாவட்டங்கள், அந்த காற்றோட அமைப்பு என்பது அன்றைய காலகட்டங்களில் அந்த குவிதல் எங்கே ஏற்படுகிறதோ அது மாறுபடக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பின்படி இந்த காரணிகள் நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் சூழல் இருக்கிறது அப்படின்றத நம்ம உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இந்த இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் காரணிகள் என்பது நமக்கு இந்த வெப்பத்தை பார்த்திங்கன்னா சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு நிலையாகவும் இருக்கும். ஏன்னா தரைவழி காற்றாக வடமேற்கிலிருந்து அங்கே உள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு, கடலில் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இதை ஓமன், ஏமன் வளைகுடா பகுதிகள் வழியாக சுற்றி கொண்டு அப்படியே குஜராத்தை ஒட்டிய பகுதிகளில் அங்கே பார்த்திங்கன்னா, அதை சொல்ல மறந்துட்டேன், அந்த ராஜஸ்தான் தரைவழி மற்றும் அந்த பாகிஸ்தான் இணையும் இடம் பகுதிகளில் ஒரு தாழ்வு அழுத்தம் உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்படி அங்கே இருந்து அந்த சுழன்று கொண்டு அங்கேயும் பார்த்திங்கன்னா வடமேற்கு மாநிலங்களிலும் சில இடங்களில் மழைப்பொழிவை தீவிரப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சுழற்சி உருவாவதற்கு ஒரு 13, 14 இடைப்பட்ட அந்த காலங்களில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும், அங்கிருந்து பெறப்படுகின்ற அந்த காற்றின் ஈர்ப்புகள் என்பது நம்ம தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து அப்படியே மியான்மர் நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கக்கூடிய ஒரு தருவாயாக இருக்கும். அதே வேளையில் கேரளாவில் தற்பொழுது இந்த கடந்த 3 தினங்களாக கொடுத்த அந்த தீவிரத்தன்மை என்பது சற்று குறைவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த காற்றோட அமைப்பு எப்படி ஏறும் அப்படின்னா, தற்பொழுது தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று, மேற்கு காற்றோட வேகம் வலுவாக இருக்குல்ல, இப்போ அந்த வேகம், மேற்கு காற்றோட வேகம் சற்று குறைவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் நமக்கு தமிழ்நாட்டு உள்ள நுழையக்கூடிய அந்த காற்று. இதன் காரணமாக தான் வெப்பச்சலன இடிமழையின் தாக்கம் என்பது தமிழகத்தின் பகுதிகளில் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் என்பது பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்த ஒரு 4 தினங்களுக்கு. ஓகே,
நேற்றைக்கெல்லாம் பார்க்கும்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் கோவை மாவட்டத்தின் பகுதிகள் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. சின்னக்கலர் பகுதியில் அதிகபட்சமாக 124 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. சின்கோனா பகுதியில் 94 மில்லிமீட்டர் அளவிற்கும், சோலையாறு 78, வால்பாறை PAP 43, தாலுகா ஆஃபீஸ் வால்பாறை 40 மில்லிமீட்டரும், அதுக்கப்புறம் சிறுவாணி அடிவாரம் 31 மில்லிமீட்டரும், இப்படி இன்னும் பல்வேறு இடங்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைமேற்கு பகுதி கொடைக்கானல் பார்த்திங்கன்னா 3 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். கன்னியாகுமரியின் சித்தாறு 31.2, பாலமூர் 30.4, சுரலக்கோடு 29.4, பேச்சிப்பாறை 29.2, முள்ளங்கி வயல் 28.4, அடையாமடை 25, கோழிப்போர்வலை 24.2, குழித்தரை 21.4. இன்னும் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியின் பரவலான பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் குண்டாறு அணை 32, செங்கோட்டை கணவாய் செங்கோட்டை பகுதிகள் கிட்டத்தட்ட 18 மில்லிமீட்டர் அளவிற்கும், தென்காசி 12.3, கருப்பாநதி அணை 11. இன்னும் தென்காசியின் பல்வேறு பகுதிகளிலும், நீலகிரி மாவட்டத்தின் பந்தலூர் அதிகபட்சமாக 42.6, அவலாஞ்சி பகுதியில் 38, எமரால்டு 30. இன்னும் பார்த்திங்கன்னா நீலகிரியின் பல்வேறு பகுதிகளிலும் மழைப்பொழிவு ஆங்காங்கே. தேனி மாவட்டத்தின் பெரியார் பகுதியில் அதிகபட்சமாக 40.4. அங்கே தேனி மாவட்டத்திலும் இன்னும் 10க்கும் மேற்பட்ட இடத்துல நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழையாக கொடுத்திருக்கக்கூடிய நிலை. திருநெல்வேலி மாவட்டத்தின் அதிகபட்சமாக 4 முக்கு ஊத்து பகுதிகள் 10 சென்டிமீட்டர் நியர்பை இதை சொல்லலாம் 94 மில்லிமீட்டர் அளவிற்கும், ஊத்து பகுதிகள் 82 மில்லிமீட்டரும், காக்காட்சி 68. இன்னும் பல்வேறு பகுதிகளிலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாவட்டத்தின் மேற்கு சரிவில் தான் இதெல்லாம். சரி, ஓகே. தென் மாவட்டத்தின் கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்பலாம். இப்போ வரைக்கும் அந்த தென்மேற்கு காற்றின் வேகம் என்பது சற்று தரைவழி காற்றாக அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, கிட்டத்தட்ட அந்த தென்முனையாக இருந்தாலும் சரி, ராமநாதபுரத்தை ஒட்டிய கடல் பகுதிகளாலும் சரி, கோடியக்கரை அந்த முனைப்பகுதிகள் இப்படிலாம் பார்த்திங்கன்னா இந்த காற்றோட வேகம் என்பது கண்டிப்பாக 40லிருந்து 35 to 45 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் வந்து தரைக்கு வழி காற்றாக இருக்கும். அதே நீங்கள் மேலே உயர செல்ல பார்த்திங்கன்னா அதோட காற்றின் வேகம் வந்து பார்த்திங்கன்னா உள்பகுதிகளிலே கிட்டத்தட்ட மேற்கு பகுதியிலும் சரி, அந்த சோன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தென் மாவட்டத்தில் வலுவாக வீசக்கூடிய மேலடுக்கு காற்று 2000 மீட்டரில் பார்த்திங்கன்னா 78 to 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றோட வேகம் என்பது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இப்படி பாலக்காட்டு கணவாய் பகுதியிலும் சரி, செங்கோட்டை கணவாயும் சரி, அதில் சாரல் தூரலுமாக எட்டி பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அங்கே தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருவாயில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே வேளையில் அங்கே தப்பித்து வரக்கூடிய அந்த காற்றின் அமைப்புகளால் நமக்கு வந்து தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவு இருக்கும். டெல்டாவின் தெற்கு பகுதிகளுக்கும் சரி, அவ்வப்பொழுது இந்த தென்மேற்கு காற்று இந்த கோடியக்கரை முனை தொட்டுக்கொண்டு தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு புறமாக நேராக பயணிக்கும் பொழுது அது வந்து ஒரு மழைப்பொழிவை வந்து கடலில் கொண்டு போய் சந்திக்கக்கூடிய ஒரு சங்கமிக்கும் அமைப்பாக இருக்கும். அதே வேளையில் அந்த காற்றோட டைரக்ஷன் என்ன பண்ணு, தெற்கிலிருந்து நேராக வடக்கு நோக்கி உள்பகுதிகள் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்தக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு அந்த மழைப்பொழிவு அமைப்பாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சரி, ஓகே. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் திடீர் மழையாக ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பு இருக்கிறது. இப்போது இந்த வானிலை சூழல் என்பது மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை என்பது இன்றைக்கே அதனுடைய தாக்கம் என்பது ஆங்காங்கே வட மாவட்டங்களில் தென்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே வேளையில் மேகங்கள் கருத்து ஆங்காங்கே இந்த மழைப்பொழிவின் அமைப்புகள் என்பது கடலோர மாவட்டத்தின் ஒட்டிய பகுதிகளில் ஆங்காங்கே சில இடங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஏன்னா மேற்கு காற்றோட வேகம் இருக்குல்ல, இந்த வேகம் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக கிழக்கு காற்றோட சந்திப்பு வந்து முன்னே கொண்டு சென்று நமக்கு அது வந்து மழைப்பொழிவை கடற்கரை மாவட்டத்தின் ஒட்டிய பகுதியில் ஓரிரு இடங்களில் கொடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரி, ஓகே. இப்படி இருக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. நாளை நம்ம இந்த மழைப்பொழிவை வந்து பார்த்திங்கன்னா நாளை முதல் அதனுடைய ஃபீலை வட மாவட்டம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள், டெல்டாவிற்கு வடக்குப்புறமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களாலும் சரி, டெல்டாவின் ஒட்டிய தென்கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. அந்த வடமேற்கிலிருந்து இந்த காற்று உள்நுழையில் எந்த அளவுக்கு வேகமாக அது வந்து முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதோ அந்த சந்திப்புகள் வந்து தெற்கு காற்றோட ஏற்றமும் அந்த அளவுக்கு அதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது தென் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கிறது. ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியோட அந்த கிழக்கு கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு சற்று கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஆனாலும் ஓரிரு இடங்கள் அந்த கோவில்பட்டி, சிவகாசி போன்ற விருதுநகர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு என்பது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். பிற மாவட்டங்கள் உள் மாவட்டம் தென் உள் மாவட்டங்களில் சற்று மழை வாய்ப்பு என்பது குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா தெற்கு காற்றோட வேகம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இவர்களுக்கு அந்த 11-12 காலகட்டங்களுக்கு பிறகாக உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே கண்டிப்பாக படிப்படியாக மழைப்பொழிவு என்பது மாறி மாறி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அன்றைய காலகட்ட வானிலை சூழல் எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம அன்றைக்கி வந்து வானிலை அமைப்பை கொடுப்போம். இப்போ வரைக்குமே கேரள பகுதிகளில் மழைப்பொழிவின் தீவிரத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வெப்பச்சலன இடிமழையை குறைத்திருக்கக்கூடிய தருவாய். அதே வேளையில் வட மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் வடகடலோரத்தின் பகுதிகளில் மழைப்பொழிவு என்பது இந்த தாக்கத்தின் காரணமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்து வரக்கூடிய ஒரு 3-4 தினங்களுக்கு
கண்டிப்பாக வெப்பச்சலன இடிமழையின் தீவிரம் என்பது பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். இதில் மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக உடனுக்குடன் நம்ம வானிலையோடு இணைந்திருங்கள். அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.